ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உலக புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். என் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் பத்துமலை முருகன், உலக புகழ்பெற்ற முருகன் கோவில். இன்றைக்கி என்ன ஒரு சிறப்புனா, அந்த முருகன் 142 அடி உயர அந்த முருகன் சிலையை புதுப்பித்து சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அதை தரிசனம் பெற இந்த புது வருஷம் அன்னைக்குன்னு போய்கிட்டு இருக்கோம். வாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோக்களை பாருங்கள். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் பத்துமலை முருகன் கோவில். பார்த்தீங்களா? நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். எல்லாருக்குமே தெரியும், மலேசியாவில் ஒரு முக்கியமான இடம்னா அது பத்துமலை முருகன் கோவில் தான். நம்முடைய தமிழ் கடவுள். இப்போதான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு தமிழரும் பார்க்க வேண்டிய இந்த இடம், முக்கியமான இடம். பார்த்தீங்களா? காட்சியளிக்கிற அந்த அழகை பார்த்தீங்களா? முருகப்பெருமான் காட்சியளிக்கிற அழகு. இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடக்குது. அதையும் கேட்கலாம். கேட்டதுக்கப்புறம் நம்ம மேலே போய் எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கும். போய் தரிசனம் பெற்று வரலாம். வாங்க, அப்படியே பாருங்கள். இந்த இசையை கேட்கல நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வெளிப்பாடு. இன்னைக்கு ஓரளவுக்கு கூட்டங்கள் பார்த்தீங்களா இருக்குது. ஆனால் தைப்பூசத்துக்கு இதுக்கு மேலே இருக்கும் கூட்டம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த தமிழ் கடவுள் முருகன் சிலை 142 அடி. உலகத்திலேயே மிக உயரமான சிலை இதுதான். இப்போ நம்ம போய்க்கிருக்கிறோம். படிகளை பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதில் ஏறி தான் உள்ள அந்த கோயிலை போய் பார்க்குறோம். இந்த மலையின் சிறப்பு, இந்த மலைக்கு மேலே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிசாமி பிள்ளை அவர்களால் வைக்கப்பட்ட ஒரு வேல், அதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேல் வச்சது தான் நம்ம பார்க்க போகிறது. பார்த்திங்களா? இதுதான் அந்த வேல் வச்ச இடம். அங்கே ஒரு வேல் இருக்கும். எல்லாம் தரிசனம் பெற்றுருக்குங்க. இது ஒரு முக்கியமான சிறப்பு. இந்த சிறப்பு பூஜை நடக்குது பார்த்திங்களா? இதில் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அதுலேயும் நம்ம படி ஏறி போகணும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தான் நம்ம படி ஏறி மேலே போகிறோம். மேலே தான் ரொம்ப உயரமான பகுதி. பார்த்தீங்களா?
அந்த மலைகள்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் இதெல்லாம் ஆகுது. இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலம். கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா இந்த தலத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே எந்த படிக்கட்டு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து கடைசி. மேலே பார்த்தீங்களா ஓப்பன், எப்படி ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போதைக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே தரிசனம் பெற்று போகலாம். இன்னைக்கு புது வருஷம், அதனால் நம்ம வந்து இந்த நம்முடைய முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் தரிசனம் பெற்றுக்குங்க. அந்த அழகை பாருங்க, முப்பாட்டன் முருகப்பெருமான் காட்சியளிக்கின்ற அந்த அழகை பாருங்க. நம்ம இப்போ கீழே போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குற இந்த இடம் பழனி மலை முருகனை பார்த்த மாதிரி இருக்கும். முருகன் ஆண்டி குளத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. மழை வந்து பெரிய மலையை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே மலைக்கோட்டு கொடையெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே எல்லாமே வாங்கிட்டு தான் போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த கோயிலின் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தினரும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோக்கிலேயே பார்க்கலாம். எல்லா வெளிநாட்டவரும் எல்லா மதத்தினரும் இங்கே கலந்துக்கிறாங்க. இந்த மலையிலையும் போகிறாங்க. இப்போ நம்மளும் போகணும், வாங்க போகலாம். ஓகேவா, நம்ம ஒரு ரெயின் கோட் வாங்கியாச்சு, போகலாம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது பின்புற தோற்றம். இன்றைக்கி அந்த சிலைகள் வந்து பெயிண்ட் அடித்து சிறப்பு பூஜைகள் நடக்குன்னு சொன்னதில்ல, அந்த கீழே முருகன் அந்த சிலை பாதத்தில் வச்சு சிறப்பு பூஜைலாம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த கியூ நிற்கிது. அந்த கூட்டமே பார்த்தீங்களா, அந்த கீழே போய் அங்கே போய் தரிசனம் போட்டு அவங்க போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த கூட்டம் தான். பார்த்தீங்களா வரிசையை, அங்கேருந்து நிற்குது இந்த வரிசை ஃபுல்லாக அந்த முருகப்பெருமான் தரிசனம் பெற. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு புது வருஷம் சிறப்பாக போயிடுச்சு. நீ ஒரு நாள் சிறப்பாக போகணும். வாழ்த்துக்கள்.